இதுக்கு பேர் என்ன? ப்ரோக்கோலி. ஓகே, இது செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? செயற்கையாக உருவானதா அப்படின்னு கேட்குறியா? இப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த ப்ரோக்கோலி வந்து செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? இது காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஸோ சம்திங் செயற்கையாக தான் உருவாக்குன மாதிரி தோணுது. இந்த ப்ரோக்கோலி செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? செயற்கையாக உருவானது. ஓகே, இந்த ப்ரோக்கோலி வந்து செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? இயற்கை தான். இயற்கையா? இந்த ப்ரோக்கோலின்றது வந்து ஒரு வெஜிடபிள் தானே? வெஜிடபிள். இது வந்து செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? இயற்கையாக தான் உருவானது. இயற்கையாக உருவானது. சரி, இது வந்து செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? இது வந்து விதை போட்டால் உருவாகும். அது செயற்கையாக உருவானதா இயற்கையாக உருவானதா? இயற்கை தான். ஓகே, ப்ரோக்கோலி வந்து இயற்கையாக உருவானதா செயற்கையாக உருவானதா? எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். எப்படி? எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான். எல்லாம் வந்து ஹைபிரிட். எஸ், கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரிஜினல் இயற்கையான உருவாக்கப்பட்ட வெஜிடபிள் கிடையாது. நிறைய பேர் இதை நினச்சிட்டு இருக்காங்க இது சீடு போட்டு அதை மாதிரி வளரும் அப்படின்ட்டு. இது உண்மையான இயற்கையான வெஜிடபிள் கிடையாது. இது வந்து செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு வெஜிடபிள் தான் ப்ரோக்கோலி. ஐ மீன் கேபேஜ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து உருவாக்குனது. அந்த கேபேஜ், அந்த காலிஃப்ளவர்லாம் இருக்குல்ல, அதில் ஹைப்ரிட் மூலமாக உருவாக்கப்பட்டதா இந்த வந்து ப்ரோக்கோலின்ற ஒரு வெஜிடபிள். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன்.